Hi, NCRT Grade 11 Chapter 2 Structure of Atom book back question solve பண்ணிட்டு இருக்கோம். Question number 2.11 A 25 watt bulb emits monochromatic yellow light of wavelength of 0.57 micrometer. Calculate the rate of emission of quanta per second அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் எமிஷன் கேட்டிருக்காங்க. நமக்கு வாட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த பல்புடைய பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியும்? பவர் தட் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம் இல்லையா? அதே மாதிரி ரேட் ஆஃப் எமிஷன் அப்படின்றது என்னது? ரேட் ஆஃப் எமிஷன் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? என் பை டி இல்லையா? ரேட் ஆஃப் எமிஷன் தட் இஸ் ஈக்குவல் டு என் பை டி. இப்போ நமக்கு எனர்ஜியோட ஈக்குவேஷன் இங்கே நம்ம எழுதுவோம். தட் இஸ் இ தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஹச் நியூ அப்படின்னு போடுவோம். இங்கே நமக்கு ஃப்ரீக்வன்சி கொடுக்கல, வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஃபார்முலா எப்படி மாறும்? இ தட் இஸ் ஈக்குவல் டு ஹச் இன்ட்டு சி பை லேம்டா அப்படின்னு மாறும். இங்கே நமக்கு இருக்கணும் என் இருக்கும். ஸோ இன்ட்டு நம்பர் ஆஃப் என்னது ஃபோட்டான்ஸ். இப்போ இதுக்கு கீழே நான் ரெண்டு பக்கமும் டீயால் மல்டிப்ளை பண்ணேன் டைமால். ஸோ அப்போ என்ன ஆகும்? இ டிவைடட் பை டி. இந்த ஹோல் டேர்ம் என்ன நமக்கு டிவைடட் பை டி வரும். ஸோ இந்த டேர்ம் என்ன பண்ணிக்கலாம்? ரேட் ஆஃப் எமிஷன் எடுத்துக்கலாம். அப்போ இது என்ன ஆயிரும்? நமக்கு பவர் ஆயிரும். அப்போ என் பை டி தட் இஸ் ஈக்குவல் டு வாட், அதாவது இ பை டின்னு கொடுத்துருக்காங்க, 25 கொடுத்துருக்காங்க. அப்போ 25 இன்ட்டு நமக்கு என்ன ஆயிரும்? ஹச் லேம்டா இங்கே மேலே வந்துடும். அப்போ லேம்டாவோட வேல்யூ என்னது? 0.57 இன்ட்டு 10⁻⁻6 மீட்டர். மைக்ரோமீட்டரை மீட்டர் எழுதிக்கிறேன். டிவைடட் பை நமக்கு என்ன வரும்? ஹெச்சும் சியும் கீழே வந்துடும். அப்போ என்ன வரும்? 6.626 இன்ட்டு 10⁻34 இன்ட்டு என்ன வரும்? நமக்கு 3 இன்ட்டு 10⁸8. ஸோ இதை கண்டுபிடிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ரேட் ஆஃப் எமிஷன் கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ரேட் ஆஃப் எமிஷன் பார்த்தீங்கன்னா 7.18 இன்ட்டு 10⁻19. ஸோ அதான் நமக்கு ரேட் ஆஃப் எமிஷன். இப்போ கொஷின் ஓவர். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? ரெண்டு ரிலேஷன் யூஸ் பண்ணுறோம். ஒன்று பவர்ன்றது என்னது? எனர்ஜி பை டைம். அதுமாதிரி ரேட் ஆஃப் எமிஷன்றது என்னது? என் பை டி. ஸோ இங்கே டீயோட வேல்யூ என்ன பண்ணிட்டாங்க? அவங்க 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் என்ன நமக்கு பெர் செகண்டுன்னு கேட்டாங்க. அப்போ டீயோட வேல்யூ இங்கே 1 ஆயிரும். ஸோ பெர் செகண்டு நம்ம என்ன பண்ணலாம்? என் பை டீனே போட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? தேங்க்யூ.